பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் தி லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 15 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு ரியாலிட்டி அண்ட் தி இன்டெக்ரல் நாலேஜ். எங்கும் வியாபித்துள்ள அந்த இறை மெய்மை, அதுதான் ரியாலிட்டி. ரியாலிட்டி என்றால் இறை மெய்மை எங்கும் வியாபித்துள்ளது. பிரபஞ்சம் முழுவதும், பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்திற்குள்ளும், பிரபஞ்சத்திற்கு அப்பாலும் எங்கும் இருப்பது ஒரே இறை மெய்மைதான். இது குறித்த அந்த ஞானம்தான் இன்டெக்ரல் நாலேஜ். போன செஷன்ல பேராகிராஃப் 5 பார்த்தோம். இந்த செஷன்ல மேற்கொண்டு தொடரலாம். போன செஷன்ல என்ன பார்த்தோம்? பேராகிராஃப் 5 அதனுடைய சுருக்கத்தை நாம் பார்க்கலாம். இந்த பரம்பொருள் அதை எந்த நிலையில் நாம் இருக்கின்றோமோ அதை பொறுத்து அதனுடைய தன்மையை நாம் உணர முடியும். எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்தபட்ச நிலையில அந்த பரம்பொருள் எவ்வாறு காணப்படுகின்றது என்றால் முழுமுதற் பொருளாக காணப்படுகின்றது, ஏகமானதாக காணப்படுகின்றது. அங்க அந்த சைலண்ட் இன்ஆக்டிவ், எதுவுமே அந்த இடத்துல செயல்பாடே இல்லாத, எதிலும் ஈடுபாடு இல்லாத அந்த பிரம்மனினுடைய உணர்வு நிலையை அவ்வாறு இருக்கின்றது, எல்லாம் கடந்த நிலையில். அந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரம்மன் என்கின்ற ஒரு அம்சங்களே இல்லாத, எதனுடனும் சம்பந்தம் இல்லாத ஒரு முழுமுதற் பொருளைத்தான் நாம் அனுபவபூர்வமாக உணர்கின்றோம். அந்த நிலையில் ஒருவர் அந்த நிலையை எட்டியவுடன் அவர் அதனுடைய உருவாக்கும் சக்தி, கிரியேட்டிவ் பவர், அதை அவர் மறுத்து விடுவார். மறுத்துவிட்டு இந்த புவியில் ஒரு சுழற்சிக்கு உட்பட்டிருக்கும் தன் வாழ்விலிருந்து வெளியேறி அந்த சாஸ்வதமான ஒரு அமைதி, எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருளினுடைய நிலையை அவர் அங்கேயே தங்கிவிடக்கூடும். அந்த இடத்துல நம்முடைய தனிப்பட்ட இருப்பு என்பதே இருக்காது. எல்லாமே அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் என்கின்ற ஒரு இருப்பினுள் அனைத்துமே மறைந்து விடும். இது ஒரு விதமான அனுபவம். இதுக்கு மாறுபட்ட அனுபவமும் உண்டு. அது என்னவென்றால் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் காணப்படும் அனைத்து வெளிப்பாடும் பிரம்மன் தான். அதுதான் இங்கு பிரபஞ்சத்தினுடைய அனைத்து இயக்கமும் அந்த பிரம்மத்தினுடைய உண்மையான இயக்கம்தான். பிரபஞ்சம் என்பது அந்த பிரம்மத்தினுடைய வெளிப்பாடு. இந்த வெளிப்படாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மன், இதை பீயிங் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். வெளிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மன், அனைத்திலும் வியாபித்துள்ள அந்த பிரம்மனை பகவான் பிகமிங் அப்படிங்கிறார். பீயிங் அண்ட் பிகமிங்.
இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த முழுமுதற் பொருளினுடைய உண்மைதான். இதுதான் உண்மை, மற்றொன்று உண்மை இல்லை என்று கூற முடியாது. எல்லாம் கடந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் பார்த்தோம் அப்படின்னா அது முழு சுதந்திரத்தில் இருக்கின்றது. எவ்வாறு தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முடியுமோ அவ்வாறு தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முடியும். வெளிப்படுத்திக் கொள்ளுதல் என்பது ஆதலால் என்ன அறிய வேண்டும் என்றால் அது ஒரு தாழ்வான நிலை கிடையாது. ஒரு இன்ஃபீரியர் ட்ரூத் கிடையாது. வெளிப்படாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மனை சார்ந்த உண்மைதான் அது. இது ரெண்டும் எதிரெதிரான உண்மைகள் கிடையாது. வெளிப்படாத நிலை என்பது உயர் உண்மை என்றும், வெளிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சம் என்பது ஒரு தாழ்வான நிலையில் இருக்கக்கூடிய உண்மை என்றும் நாம் கருத முடியாது. ஏன்னா எல்லாமே ஒரே பரம்பொருள் தான். இந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பிரம்மன் ஒன்றுதான் உண்மை என்று அறிவது என்பது அது ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தில் என்ன உணர்கின்றோம்? அந்த பரம்பொருள் எந்தவித சார்புடைமையும் இல்லாமல் இருக்கின்றது என்று ஒரு அனுபவமாக உணர்கின்றோம். அவ்வளவுதான். அந்த உணர்வு, இந்த அனுபவம் என்ன செய்கின்றது என்றால் இந்த உலகத்தை மறுக்கச் செய்கின்றது. உலகம் என்பது ஒரு பொய் என்றும் இல்லை என்றும் மறுக்கச் செய்கின்றது. அல்லது இந்த உலகம் சார்ந்த அனுபவங்கள் எல்லாம் ஒரு கீழ்நிலையில் இருப்பவை, சாஸ்வதமான நிலையில் இருப்பவை அல்ல, தோன்றி மறையக்கூடியவை என்றெல்லாம் எண்ணத் தோன்றுகின்றது. அதனால் ஒருவர் உயர்நிலையை எட்டவுடன் என்ன அவருக்கு எண்ணம் ஏற்படுகின்றது என்றால், தன்னுடைய உணர்வு நிலையை உலகத்தினுடனான அனைத்து தொடர்பையும் தன்னுடைய உணர்வு நிலை துண்டித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வருகின்றது. இது ஒரு பார்வை தான். இரண்டாவது பார்வை என்ன, செகண்ட் வியூ என்ன அப்படின்னா, பரம்பொருள் எங்கும் வியாபித்திருக்கின்றது. அதை நம்ம இல்லை என்றும் இல்லை இருப்பது என்றும் அறுதியிட்டு வரையறைக்குள்ள கட்டுப்படுத்த முடியாது. பரம்பொருளுக்கு எல்லையே கிடையாது. பரம்பொருள் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனிதனால் உருவாக்கப்படும் எல்லா எண்ண வடிவங்களிலிருந்தும் கடந்து இருக்கக்கூடிய சுதந்திரத்தை பெற்றது. மனிதன் பாசிட்டிவாக நினைக்கலாம், நெகட்டிவாக நினைக்கலாம். இதெல்லாம் கடந்து இருப்பதுதான் அந்த பிரம்மன். பிரம்மன் குறித்த அறியாமையிலும் இருக்கலாம், ஞானத்திலும் இருக்கலாம். ஆனால் அந்த பிரம்மன் என்பது இதற்கெல்லாம் கட்டுப்படாமல் இருப்பது. பிரம்மனுக்கு எத்தகைய சக்தி இருக்கின்றது என்றால், எல்லையற்ற அம்சங்களின் மூலமாக இந்த உலகங்களில் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டாலும் அதனுடைய ஒருமைத்தன்மை எப்பொழுதுமே அழிவதில்லை, மறைவதில்லை. அந்த தன்மையை அது தன்னுள் கொண்டுள்ளது. அதே போல பன்முகத்தன்மையை அது முழுவதுமாக இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்படுத்தினாலும் அதனுடைய எல்லையற்ற தன்மை எப்பொழுதுமே வரையறைக்குள் கட்டுப்படுவதில்லை. ஸோ இன்ஃபினிட்டி ஆஃப் யூனிட்டி, இன்ஃபினிட்டி ஆஃப் மல்டிப்ளிசிட்டி, இது ரெண்டுமே ஒரு சேர இருப்பதுதான் பிரம்மனினுடைய அம்சம். இதுதான் உண்மை. மேலும் அந்த பிரம்மன் என்பது, முழுமுதற் பொருள் என்பது ஒன்றுமில்லாத ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு சூன்யம் கிடையாது, ஜீரோ கிடையாது, வாய்டு கிடையாது. வாய்டாக நம்ம நினைக்கிறது பார்த்தோம் அப்படின்னா, சில கோட்பாடுகள் இந்த பிரம்மனை சூன்யம் என்று கூறுகின்றார்கள், ஒன்றுமில்லாத நிலை என்று கூறுகின்றார்கள். இது எதனால் அவர்கள் கூறுகின்றார்கள் என்றால், அந்த மனதினுடைய
ஒரு இயலாமை. அந்த பிரம்மத்தை அறிந்து கொள்வதற்கு மனிதனுடைய இயலாமையின் காரணமாக அவர்கள் அவ்வாறு கூறுகின்றார்கள். பிரம்மன் என்பது எல்லா விதமான மனதினுடைய உருவாக்கங்களையும் கடந்து இருப்பது. இந்த உலகத்துல எதெல்லாம் வெளிப்பட்டு இருக்கின்றதோ, இந்த பிரபஞ்சத்துல எதெல்லாம் வெளிப்பட்டிருக்கோ அவை அனைத்துமே அந்த முழுமுதற் பொருளில் அடங்கி உள்ளன. இந்த பிரபஞ்சத்தில் எவையெல்லாம் வெளிப்பட்டிருக்கின்றதோ அவைகளுக்கு உள்ள அந்த நிரந்தரமான உண்மை, உடன் பிறந்த உண்மை எங்கு இருக்கின்றது என்றால் அந்த முழுமுதற் பொருளில் இருக்கின்றது. இங்கே வெளிப்பாடு, இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பாடு என்பது என்னவென்றால் அந்த மறைந்துள்ள உண்மையினுடைய வெளிப்பாடுதான் இந்த உலகத்தில் வெளிப்பாடாக காணப்படுகின்றன. எல்லாமே பிரம்மனுள் அடங்கியுள்ள உண்மைகள். அந்த உண்மைகள் இங்க பல்வேறு ரூபங்களில், பல்வேறு தோற்றங்களில் வெளிப்படுகின்றன. இந்த பிரம்மனில் அடங்கியுள்ள இந்த உண்மை அது இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்டிருக்கும் நிலைமையைத்தான் நாம் மேனிஃபெஸ்டேஷன், வெளிப்பாடு என்று கூறுகின்றோம். அதைத்தான் நாம் பிரபஞ்சமாக காணுகின்றோம். பிரபஞ்சம் என்பது என்னவென்றால் பிரம்மனின் உள்ள அந்த சாத்தியக்கூறுகள், அந்த உண்மைகள் எல்லாமே வெளிப்பட்டு காணப்படுவதுதான், தோற்றமாக காணப்படுவதுதான் இந்த பிரபஞ்சம். இதைத்தான் பகவான் இங்க பேராகிராஃப் 5ல கூறுகின்றார். பேராகிராஃப் 6க்கு நம்ம உள்ளே போகலாம். The Life Divine to Chapter 15, Reality and the Integral Knowledge. Paragraph 6. There is then in the conception or the realization of the truth of the Absolute no inherent inevitable consequence of a rejection or a dissolution of the truth of the universe. The idea of an essentially unreal universe manifested somehow by an inexplicable power of illusion, the absolute Brahman, regarding it not or aloof and not affecting it, even as it is unaffected by it, is at bottom a carrying over, an imposing or imputation, adhyaropa, of an incapacity of our mental consciousness to that so as to limit it. Thank you. Okay, explanation. Can I read, sir? Yes, please. Explanation. In realizing the truth of Absolute, there is no inherent inevitable consequence of a rejection of the truth of the universe. We can realize the truth of Absolute and yet accept the truth of the universe. There is the idea that essentially this universe is unreal. It has manifested somehow by an inexplicable power of illusion. The absolute Brahman does not regard this universe. It is aloof from the universe. The absolute Brahman is not affecting the universe, nor is the universe affecting the absolute Brahman. The above idea is caused by an imposition, adhyaropa, of an incapacity of our mental consciousness to the absolute so as to limit it. If we do not understand something, we tend to limit it by our incapacity. That is, for example, initially humans thought plus that is world is flat. Thank you, sir. Thank you. Thank you, sir. இந்த முழுமுதற் பொருள் அப்சல்யூட், அது குறித்த அந்த உண்மையை நம்ம பார்த்தோம். இந்த பிரபஞ்சத்துல வெளிப்பட்டு இருக்கும்
அனைத்துமே என்னவென்றால் பிரம்மனில் முழுமுதற் பொருளில் இருக்கக்கூடிய உண்மை, ஏதோ ஒரு மறைந்த உண்மையினுடைய வெளிப்பாடு. ரியலைசேஷன் ஆஃப் த பாசிபிலிட்டிஸ் ஆர் இன்ஹரண்ட் ட்ரூத் இன் த அப்சல்யூட், அதுதான் இந்த பிரபஞ்சம், அதுதான் இங்கே வெளிப்பட்டு இருக்கின்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அதுதான் உண்மை. இந்த உண்மையை ஒருவர் அறிந்து கொண்டால் பிரபஞ்சம் குறித்த உண்மையை அவர் நிராகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விளைவு ஏற்படாது. நம்ம அந்த முழுமுதற் பொருளையும் உணரலாம், அதே சமயம் இந்த பிரபஞ்சத்தில் பின்னால் இருக்கக்கூடிய உண்மையையும் நாம் ஒரு சேர உணர முடியும். இந்த பிரபஞ்சம் ஏன் ஒரு உண்மைத்தன்மையற்றது, ஏதோ ஒரு மாயையினுடைய சக்தியினால விளக்க முடியாத அனிர்வச்சன்யான்னு சொல்ற மாதிரி, விளக்க முடியாத சக்தியினால, மாயையினுடைய சக்தியினால இந்த உலகம் தோன்றியுள்ளது. இந்த பரம்பொருள் பிரம்மனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் பிரபஞ்சம் அப்படிங்கிறது அதற்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது பரம்பொருள் இந்த பிரபஞ்சத்தை தன் கவனத்தில் எடுத்துக்கொள்வதே இல்லை. அது இந்த பிரபஞ்சத்திலிருந்து எங்கோ விலகி இருக்கின்றது. அது இந்த பிரபஞ்சத்தினாலும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படுவதும் இல்லை. அதே சமயம் அதுவும் இந்த பிரபஞ்சத்தில் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்துவதும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிலவுகின்றது. இது ஒரு எதிர்மறையான சிந்தனை. ஏன் இது மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது? உண்மை வேற. உண்மை என்ன அப்படின்னா, எல்லா இடத்திலையும் பரவி இருக்கும் அம்சங்களும் அந்த பரம்பொருள் தான். அனைத்தனுள்ளும் இருக்கக்கூடிய பிரதானமான உண்மை அந்த பரம்பொருளில் உள்ள உண்மைதான் இங்கு வெளிப்படுகின்றது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி இருக்கும்பொழுது ஏன் இந்த எதிர்மறையான எண்ணம் தோன்றுகின்றது அப்படின்னா, அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஒரு இயலாமை, இன்கெப்பாசிட்டி, மனம் சார்ந்த உணர்வு நிலையில் இருக்கக்கூடிய மனிதனுடைய ஒரு இயலாமையை நாம் என்ன செய்கின்றோம்? அந்த பரம்பொருளின் மீது சுமத்துகின்றோம், திணிக்கின்றோம். அதன் மூலம் என்ன செய்கின்றோம்? அதை எல்லையற்ற ஒன்றை நாம் எல்லைக்குள் உட்படுத்துகின்றோம். நாம் எல்லைக்குள்ள இருப்பதனால அதையும் ஒரு எல்லைக்குள்ள உட்படுத்துகின்றோம். நம்ம என்ன செய்யறோம்? எப்பொழுதும் மனிதனுக்கு என்ன சுபாவம் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, நமக்கு என்ன அளவுக்கு புரிஞ்சுட்டு இருக்கிறோமோ அதுக்குள்ளதான் அதை கட்டுப்படுத்தும். எல்லா விஷயத்தையும் அப்படித்தான். நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதுக்குள்ளதான் நம்ம லிமிட் பண்ணிடுவோம். நம்மளுடைய கெப்பாசிட்டி இவ்வளவுதான் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம புரிஞ்சுப்போம். அதே மாதிரிதான் இப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஆதி காலத்துல மனிதன் என்ன நினைத்தான்? இந்த உலகம் என்பது நம்ம பார்க்கிற கண்ணு கெட்டுற தூரம் தான் உலகம், அவ்வளவுதான், பிளாட். அதை தாண்டி உலகமே இல்லை அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா உலகம் என்பது அதையும் தாண்டி இருப்பது என்பது பிற்பாடுதான் அவன் அறிய நேர்ந்தது. லிமிட்டேஷன் ஹியூமன் தாட் லிமிட்ஸ் அவனுடைய பர்செப்ஷன். அதே மாதிரி என்ன செய்கின்றான்? தன்னுடைய புரிதல் ஒரு எல்லைக்குட்பட்டு இருக்கிறதுனால அந்த பரம்பொருளினுடைய எல்லையற்ற தன்மையையும் எங்கும் வியாபத்திற்கும் அதனுடைய தன்மையையும் மனிதன் கட்டுப்படுத்துகின்றான். அறிய முடிவது இல்லை. இதுதான் உண்மை. அடுத்தது போகலாம். Our mental consciousness, when it passes beyond its limits, loses its own way and means of knowledge and tends towards inactivity or cessation. It loses at the same time or tends to have no further hold on its former contents, no continuing conception of the reality of that which once was to it all that was real. We impute to absolute Parabrahman, conceived as non-manifest forever, a corresponding inability or separation or aloofness from what has become
or seems now to us unreal. It must, like our mind in its cessation or self extinction, be by its very nature of pure absoluteness void of all connection with this world of apparent manifestation, incapable of any supporting cognition or dynamic maintenance of it that gives it a reality. Or, if there is such a cognition, it must be of the nature of an is that is not a magical Maya. Thank you. படிக்கட்டுமா சார்? Yes, madam. Sabar. Our mental consciousness can function only within its limits. When it passes its limits, it loses its own way and means of knowledge. It tends towards inactivity and stops functioning. It loses its former contents. What was real to it formerly has now become unreal. It loses its continuing conception of the reality. We pass on the same inability to absolute Parabrahman. We conceive it as non manifest forever. We conceive a corresponding separation or aloofness of Brahman from all that now seems unreal to us. When our mental consciousness ceases to function, we are cut off from all connection with this manifested world. Similarly, we conceive that Brahman, by its very nature of pure absoluteness, must be void of all connection with this apparent world. Brahman is incapable of any supporting knowledge of the world, nor is it capable of providing the support to the workings of the world that gives it a reality. If Brahman has such a knowledge of the world, it must be of the nature of an is often that is not is a it is a magical Maya. Is and is not. Okay, sir. Is and is not, it is a magical Maya. Thank you, sir. Thank you. மென்டல் கான்ஷியஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஹியூமன் பீயிங்ஸ் நோ டவுட் நம்ம ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் மென்டல் கான்ஷியஸ்னஸை நாம் எட்டி இருக்கின்றோம். எட்டி இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு எல்லைக்குள்ளதான் ஹியூமன் மென்டல் கான்ஷியஸ்னஸ் செயல்படும். அந்த எல்லையை அது கடந்துருச்சு அப்படின்னா அதனுடைய ஃபங்க்ஷனிங் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எர்த்ல சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேலை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு உட்பட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு இயந்திரம் எர்த் அட்மாஸ்பியர்ல இருக்கிற வரைக்கும், புவியினுடைய எல்லைக்குள்ள இருக்கிற வரைக்கும் வேலை செய்யும். ஏன்னா புவியீர்ப்பு சக்தியின் மூலம் அது வேலை செய்யுது. அதே இயந்திரத்தை நம்ம ஸ்பேஸ்ல வேலை செய்ய வச்சோம்னா கம்ப்ளீட்டா வேலை செய்யாது. ஏன்னா அந்த ஸ்பேஸ்ல ஜீரோ கிராவிட்டி. ஜீரோ கிராவிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதுக்கு முற்றிலும் சம்பந்தம் இல்லாதது. கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடும், அந்த ஃபங்க்ஷன் பண்றதுக்கு ஸ்டாப் ஆயிடும். அதே போலதான் நம்மளுடைய மென்டல் கான்சியஸ்னஸ் ஒரு எல்லைக்குள்ளதான் அது செயல்படும். அது ஒரு எல்லைக்குள்ளதான் அதனுடைய நாலேஜும் இருக்கும். பரம்பொருள் அப்படிங்கிறது மென்டல் கான்சியஸ்னஸை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு உண்மை. அதனால இந்த பரம்பொருள் குறித்த அந்த உண்மையை மனித மனம் அதனுடைய எல்லைக்குள்ள இருந்து பார்க்கும் பொழுது
அதனுடைய முழு தன்மையை வந்து புரிந்து கொள்ள முடியாது. மனித மனம் எவ்வாறு வேலை செய்கின்றது அப்படின்னா, ஒரு எல்லைக்கு அப்புறம் அது வந்து கம்ப்ளீட்டா அதனுடைய செயல்பாடு வந்து நின்று விடுகின்றது. ஒரு ஒரு காலத்துல வந்து எவையெல்லாம் அதற்கு உண்மையாக தோன்றியதோ அது எல்லாமே அது குறித்த உண்மைகளை அது முற்றிலுமாக இழந்துவிடும். அந்த அந்த பிற்பாடு என்ன செய்யும், கம்ப்ளீட்டா அது வந்து வேலை செய்யறத நின்று விடுவதனால அதனுடைய முந்தைய காலத்து அதனுடைய பதிவுகள் எல்லாமே அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடும். முதல்ல வந்து எதையெல்லாம் வந்து உண்மை என்று அதற்கு தோன்றியதோ இப்போ வந்து அதுக்கு வந்து அன்ரியல் அப்படின்னு தோன்றும். அதனால்தான் வந்து தொடர்ச்சியாக ஒன்றை குறித்த உண்மை நிலையை மனித மனம் தக்க வைத்துக் கொள்ள முடியாது. அது ஒரு எல்லைக்குள்ளதான் அந்த நினைவு இருக்கும். அந்த எல்லையை தாண்டின பிறகு என்ன ஆயிடும் அப்படின்னா, அது கம்ப்ளீட்டா பிளாட் அவுட் ஆயிடும். மைண்ட்ல பிளாட் அவுட் ஆயிடும். இந்த நிலை எப்போ வரும் அப்படின்னா, இந்த சமாதி நிலை, நிர்விகல்ப சமாதி நிலை, இந்த நிலையை எட்டியவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கம்ப்ளீட்டா மைண்ட் வந்து பிளாட் அவுட் ஆயிடும். மைண்டே அந்த இடத்துல இருக்காது. மைண்டே இருக்காது. மைண்ட் வந்து எப்போ இருக்கும், நம்ம லெவல்ல இருக்கிற வரைக்கும் தான் மைண்ட் இருக்கும். ஒன்ஸ் அந்த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் போனோன்னு அந்த மைண்ட் அப்படிங்கிற உணர்வு நிலையே அங்க இல்லாம போயிடும். மைண்ட் இருக்காது. மைண்டுக்கு என்னென்ன புரிதல் இருக்கும், நான் அப்படிங்கிற புரிதல் இருக்கும். என்னை சுற்றியுள்ள உலகம், பொருட்கள், காணும் காட்சி, இதெல்லாம் பதிவுகள்ல இருக்கும். இப்போ அந்த நிலையில மைண்டே ஒர்க் பண்ணலைங்கும் பொழுது இதெல்லாம் கம்ப்ளீட்டா பிளாட் அவுட் ஆயிடும். ஸோ பிளாட் அவுட் ஆயிட்டு என்ன எத்தகைய எண்ணத்தை, ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தும், முந்தைய பதிவுகள் எல்லாம் பொய் அப்படிங்கிற ஒரு பதிவை ஏற்படுத்தும். முந்தைய பதிவுகள் எல்லாமே பொய் என்கின்ற ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தும். இதனால என்ன செய்வார்கள், அந்த நிலையை எட்டியவர்கள் வந்து இந்த அவர்களுடைய அந்த தற்போதைய அனுபவம் தான் வந்து நிரந்தரமான உண்மையான அனுபவம். அவருடைய முந்தைய அனுபவங்கள் எல்லாம் பொய்யான அனுபவங்கள் என்கின்ற ஒரு எண்ணத்தை அவர்கள் அடைவார்கள். இது மனிதனை பொறுத்த வரைக்கும். ஆனா மனிதன் வந்து இந்த அனுபவத்தை வந்து அவனோட நிறுத்திக்கிறது இல்லை. அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, இது ஒரு இயலாமை. இது வந்து ஒரு இயலாமை. மனிதனுக்கு வந்து அவன் வந்து ஹையஸ்ட் உணர்வு நிலை. இது வந்து ஒரு இன்டெகிரல் நாலேஜ் கிடையாது. ஒருதலைபட்சமான நாலேஜ். இது ஒரு இயலாமை. உச்சக்கட்ட நிலையை அடைந்தாலும் மனிதன் வந்து அனைத்துக்கும் உள்ள உண்மையை வந்து அவன் அறிந்து இருக்க வேணும். அதுதான் வந்து அவனுடைய அந்த புரிதல், ரியல் நாலேஜ். ஆனா அவனுடைய இயலாமையில அது மாதிரி இருக்கிறது இல்லை. இந்த இயலாமையை வந்து மனிதன் வந்து அந்த பரம்பொருளுக்கும் இதையே அவன் சம்பந்தப்படுத்துகின்றான். அவன் என்ன நினைக்கின்றான், சரி நமக்கு இந்த அனுபவம் கிடைச்சிருச்சு, ஹையஸ்ட் லெவலுக்கு போயிட்டோம், நமக்கு முந்தைய இதெல்லாம் வந்து பொய்யா தெரியுது, அதே போலதானே பரம்பொருளுக்கும் தெரியணும். அப்படின்னா பரம்பொருள் வந்து எங்கோ இருக்குது, அதுக்கு இந்த உலகத்துக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு அவன் நினைக்கிறான். பரம்பொருள் அது மாதிரி நினைக்கிறது இல்லை, மனிதன் நினைக்கிறான். மனிதன் என்ன நினைக்கிறான், அது வந்து எப்பொழுதுமே வந்து எங்கேயோ இருக்கக்கூடிய விஷயம். பரம்பொருள் என்பது எங்கேயோ இருக்கக்கூடிய விஷயம், உலகத்திற்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. பிரம்மன் எல்லாத்திலிருந்தும் விலகி இருப்பது அப்படின்னு மனிதன் நினைக்கின்றான். நம்ம வந்து ஒரு உயர்வான உணர்வு நிலையை எட்டிய பிறகு என்ன நடைபெறுகின்றது, இந்த உலகம் சார்ந்த விஷயங்களுடன் நம்மளுடைய உணர்வு நிலை துண்டிக்கப்படுகின்றது. அதே போல நாம் என்ன நினைக்கின்றோம், பிரம்மனும் அவ்வாறு தானே இருக்க வேண்டும், எனக்கு வந்து இந்த அனுபவம் கிட்டுகின்றது, உலகம் சார்ந்த விஷயங்களிடம் நான் துண்டிக்கப்படுகின்றேன், இவையெல்லாம் பொய் என்று உணர்கின்றேன்,
அதே அனுபவத்தை தானே அந்த பிரம்மனும் உணர வேண்டும் என்று மனிதன் நினைக்கின்றான். பிரம்மன் முழுமுதற் பொருளாக இருக்கின்றது. பரிசுத்தமான பியோர் அப்சல்யூட்னஸ் அங்க பார்க்கிறோம். அது இந்த உலகத்தினுடன் எந்த விதமான தொடர்பும் இல்லாத ஒரு அம்சமாகத்தான் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த பிரம்மன் இந்த உலகம் குறித்த எந்த விதமான ஒரு ஞானமும் அதற்கு இருக்க முடியாது. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தினுடைய செயல்பாடுகளுக்கு பின்னால் பிரம்மனினுடைய ஒரு ஆதரவு பங்கு இருக்க முடியாது என்று மனிதன் நினைக்கின்றான். அவ்வாறு அந்த பிரம்மனுக்கு இந்த உலகம் குறித்த அந்த ஒரு ஞானம் இருந்தாலும் கூட அது எத்தகையதாக இருக்கும் என்றால், இருக்கும் அல்லது இல்லை அப்படிங்கிற ஒரு அன்சர்டனா தான் இருக்கும். அது ஒரு மேஜிக்கா தான் இருக்குமே ஒழிய ஒரு நிரந்தரமான ஒரு உண்மையாக இருக்க முடியாது. ஒரு மேஜிக்கல் மாயான என்ன அர்த்தம்? இருக்கு ஆனா இல்லை, அப்படிதான் இருக்குமே ஒழிய அப்படி இருந்தாலும் கூட இத்தகைய எண்ணங்கள், இத்தகைய எதிர்மறையான சிந்தனைகள்லாம் மனிதனுக்கு தோன்றுகின்றன. ஏன் தோன்றுகின்றன என்றால், அவன் தன்னுடைய அனுபவத்தை வைத்துக்கொண்டு அந்த அனுபவத்தின் மூலமாக அந்த பரம்பொருளினுடைய அந்த தன்மையை அவன் விளக்க முயலுகின்றான். இது மனிதன் செய்யக்கூடிய தவறு. உண்மையிலேயே அது மாதிரி கிடையாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். But there is no binding reason to suppose that this chasm must exist. Whatever our relative human consciousness is or is not capable of is no test or standard of an absolute capacity. Its conceptions cannot be applied to an absolute self-awareness. What is necessary for our mental ignorance in order to escape from itself cannot be the necessity of the absolute, which has no need of self-escape and no reason for refusing to cognize whatever is to it cognizable. Thank you. Thank you. படிக்கவா சார்? எஸ் மேடம், படிங்கம்மா. படிக்கட்டுமா மேடம்? படிங்கம்மா, படிக்கிறேன் மேடம். There is no compelling reason to presume that this division between the absolute and the manifested world must exist. Our relative human consciousness may or may not be capable of perceiving the knowledge of reality behind this world. But this is no test or standard of an absolute capacity. Our human conceptions cannot be applied to an absolute self-awareness. We live in our mental ignorance. Hence, we are unable to perceive the reality behind this world. Therefore, in order to escape from this ignorance, we call this world unreal and try to escape from it. But there is no necessity for the absolute for such self-escape. There is no reason for it to refuse to be aware of something which is cognizable, perceivable to it. Sri Aurobindo explains how when the human mind tries to speculate, to reason and arrive at the reality, it seeks to know, it exceeds itself, it loses its bearings. The mind refuses to function. Its reasoning faculties, its coordinating faculties fail. In that state, everything which it had affirmed before appears illusory. Nothing seems to exist. All that
it has cherished and stuck to as real before now acquires a negative flavor, and the mind ascribes this experience of itself to the absolute, to the Brahman. Sri M.P. Pandit talks on the Life Divine, Volume 2, page 288, Deepti Publications. Thank you, sir. Thank you. இந்த பிளவு பார்க்குறோம் இல்லையா, முழுமுதற் பொருள் பரம்பொருள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம். இதுக்கு இடையில தொடர்பே கிடையாது அப்படிங்கிற ஒரு பிளவை பார்க்குறோம், ஒரு கேப் பார்க்குறோம். இது இருக்க வேண்டிய இருப்பதற்கான அவசியம் உள்ளதா இல்லையா அப்படின்னா, இதுக்கு முழுமுதற் பொருளான அந்த பரம்பொருளுக்கும் நாம் காணக்கூடிய இந்த பிரபஞ்சத்திற்கும் இடையில எவ்விதமான ஒரு பிரிவினையும் பிளவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, நம்முடைய ஹியூமன் கான்சியஸ்னஸ் ஒரு எல்லைக்குள்ள செயல்படக்கூடிய விஷயம். சில விஷயங்களை தான் அது புரிஞ்சுக்க முடியும், சில விஷயங்களை அதனால புரிஞ்சுக்க முடியாது. அதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம் மனிதனுடைய ஹியூமன் கான்சியஸ்னஸ். அதை வைத்துக்கொண்டு எப்படி அந்த முழுமுதற் பொருள் பரம்பொருள் அதனுடைய திறமையை நம்ம மதிப்பீடு செய்ய முடியும்? நம்முடைய அளவுகோல்களை வைத்துக்கொண்டு எப்படி அந்த பரம்பொருளை நாம எடை போட முடியும்? அதுதான் பகவான் இங்க சொல்றார். What our relative human consciousness is or is not capable of is no test or standard of an absolute capacity அப்படிங்கிறார். நம்முடைய மனம் சார்ந்த புரிதல்களை இந்த பரம்பொருளுடைய நிலை எப்படி இருக்கு? அப்சல்யூட் செல்ஃப் அவேர்னஸ். அதுக்கு எல்லாமே தனக்குள்ளேயே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கு, தனக்கு வெளியில எதுவுமே கிடையாது. பரம்பொருளுக்குள்ள எப்படி இருக்கு? எல்லாமே அதுக்குள்ள இருக்கு, எதுவுமே அதுக்கு வெளியிலேயே கிடையாதே. வெளியில இருந்தா தானே அதுக்கு தெரியுது தெரியலன்னு சொல்ல முடியும். இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவுமே அந்த பரம்பொருளுக்குள்ள உள்ளதான் இருக்குது. உள்ள இருக்குங்கும் போது எப்படி அது விஷயம்? இப்ப எனக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா எனக்கு எப்படி தெரியாம இருக்க முடியும்? அதே போலதான் பரம்பொருளுக்குள்ளதான் எல்லாமே இருக்குங்கும் பொழுது எப்படி பரம்பொருளுக்கு தெரியாம இருக்க முடியும்? அதனாலதான் மனிதனுடைய அந்த புரிதல்கள், எல்லைக்குட்பட்ட புரிதல்களை அனைத்தையுமே தன்னுள் கொண்டுள்ள அந்த ஞானமாக கொண்டுள்ள இந்த பரம்பொருளுக்கு நம்ம பொருத்த முடியாது. நம்ம என்ன செய்கின்றோம்? ஒரு மனம் சார்ந்த அறியாமையில இருக்கின்றோம். மனிதன்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, மனம் சார்ந்த அறியாமை, மென்டல் இக்னோரன்ஸ்ல இருக்கும். இந்த மென்டல் இக்னோரன்ஸ்ல இருந்து நம்ம எப்படி வெளியில வர்றது அப்படின்னா, நம்ம இந்த ஹையர் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ்க்கு உள்ள போகணும். மென்டல் இக்னோரன்ஸ்ல இருந்து வெளியே எப்படி வர்றதுன்னா, மென்டல் நாலேஜுக்கு, ஃபுல் நாலேஜுக்கு போகணும். அதை செய்யறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யறோம்? நம்ம இருக்கிற எதை குறித்து நம்ம அறியாமையில் இருக்கின்றோமோ அந்த நிலையிலிருந்தே நாம் தப்பித்து செல்லணும். நம்ம ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியல அப்படின்னா, அந்த விஷயத்துல அந்த புரியாத பொருளை நம்ம இடமிருந்து விளக்குனா எப்படி நம்மளுக்கு விடை கிடைச்சிருமா? ஒரு மேத்தமேட்டிக்ஸ் ஒரு கணக்கு போடுறப்ப அந்த கணக்கு புரியல, காம்ப்ளெக்ஸா இருக்கு அப்படின்னா, நம்ம அந்த கணக்கை போடாம அந்த கணக்கை விட்டுட்டு அடுத்த கணக்கு போனா அது ஒரு சொல்யூஷன், தீர்வு கிடையாது. நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கான திறமையை வளர்த்து கொள்வதுதான் தீர்வு.
அதனால மனிதன் இந்த உச்சக்கட்ட அனுபவத்தை அடைந்தவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்க அந்த நிலைமைக்கு போன உடனே இங்க எல்லாம் பிளாட் அவுட் ஆயிடுது. அவங்களுடைய மென்டல் கான்சியஸ்னஸ்ல அவங்களுடைய உலகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா பிளாட் அவுட் ஆயிடுது. பிளாட் அவுட் ஆனா என்ன, பிளாட் அவுட் ஆனோன்னா அவங்களால வந்து ரிலேட் பண்ணிக்க முடியல. அந்த பரம்பொருளையும் பரம்பொருள் சார்ந்த அனுபவத்தை அடைகின்றார்கள். அந்த அனுபவத்தை வந்து இந்த உலகம் சார்ந்த அனுபவங்களோட அவங்களால ரிலேட் பண்ணிக்க முடியல. அது வந்து அவங்களுடைய மென்டல் இக்னோரன்ஸ். இப்ப இதுல இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்னா, ஈஸி சொல்யூஷன். இந்த எந்த எதை குறித்து எனக்கு வந்து புரியலையோ அதுல இருந்து அதை நான் வந்து பொய்ன்னு சொல்லிடுறேன், இல்ல அதுல இருந்து நான் வெளியே வந்துடுறேன். எஸ்கேப்பிங் ஃப்ரம் த வேர்ல்டு. இதுதான் மனிதன் செய்கின்றான். இது மாதிரி ஒரு தேவை வந்து முழுமுதற் பொருளுக்கு கிடையாது. ஏன்னா அதுக்கு வந்து எதுலேருந்து அது வெளியே போறது? எல்லாமே அதுவாக இருக்கும் பொழுது அது எதிலிருந்து இருந்து வெளியே செல்வது? தனக்குள்ளே தான் எல்லாமே இருக்கு. ஸோ எங்கே அது எதிலிருந்து வெளியே செல்லணும்? அதுக்கு தேவையே கிடையாது. விச் ஹஸ் நோ நீட் ஆஃப் செல்ஃப் எஸ்கேப். அதே போல தெர் இஸ் நோ ரீசன் ஃபார் ரெஃப்யூசிங் டு காக்னைஸ். இப்போ உலகம் வந்து உலகம் பிரபஞ்சம் எல்லாம் பரம்பொருளுக்கு வந்து தெரிஞ்சிடணும் அவசியம் கிடையாது. அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்கு. எல்லாமே அதுக்கு தெரிந்த விஷயம்தான். அதுக்கு சுயமா அது சுய ஞானத்துடன் அனைத்து குறித்தும் இருக்கும் பொழுது அது ஏன் மறுக்க வேண்டும்? அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் எதனால அப்படி இத்தகைய எண்ணங்கள்லாம் தோன்றுகின்றது என்றால், மனிதன் வந்து மனம் சார்ந்த உணர்வு நிலையில இருக்கிறதுனால தான் தோன்றுகின்றது. அதனாலதான் வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியல. இந்த உலகத்தையும் இந்த பரம்பொருளையும் புரிஞ்சுக்க முடியல. அதனால ஈஸியா என்ன சொல்யூஷன் கொடுக்குறோம்? பரம்பொருள் டிவைன் கடவுள் அப்படிங்கிறவர் எங்கேயோ இருக்கிறாரு, அவருக்கு இந்த உலகத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அப்படி கடவுள் அப்படியே உலகத்தினுடைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருந்தா ஏன் இவ்வளவு எதிர்மறையான விஷயங்கள்லாம் நடக்கணும்? ஏன் சஃபரிங் இருக்கு, துன்பம் இருக்கு, பெயின் இருக்கு, அழிவுகள் இருக்கு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியல. உடனே நம்ம என்ன செய்யறோம்? அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றோம். பட் எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. அதுதான் உண்மை. மைண்ட்னால நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. மைண்ட் வந்து ஒரு லெவலுக்கு போச்சு அப்படின்னா, மைண்ட் வந்து ஹையஸ்ட் லெவலுக்கு போச்சு அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்டா அதனுடைய 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 அடிப்படை தன்மையை இழந்துவிடும். அந்த இடத்துல மைண்ட் பிளாங்க் ஆயிடும். உடனே மனிதன் அந்த அந்த ஒரு உச்சக்கட்ட அனுபவத்தை அடைந்தவர்களுக்கு வந்து எப்படி தோன்றும் அப்படின்னா, அவர்களுடைய முந்தைய அனுபவங்கள், உலகம் சார்ந்த அனுபவங்கள் எல்லாம் பொய் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு அனுபவம், எண்ணம் ஏற்படும். அதைத்தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். அது மாத்திரமல்ல, இந்த அனுபவத்தை வந்து இந்த பரம்பொருளின் மீதும் நாம் சுமத்துகின்றோம். பரம்பொருளும் அப்படிதான் இருக்கணும், அனைத்திலிருந்தும் துண்டிக்கப்பட்டு இருக்கணும் அப்படின்னு நாம் சுமத்துகின்றோம். இது வந்து இதனுடைய எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் தான் மாயாவாதம். உலகம் குறித்த மாயாவாத கருத்துக்கள். மாயாவாதம் எப்படி தோன்றுச்சு அப்படின்னா, உலகம் என்பது மாயை, வாழ்வே மாயம். இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான். இது மாதிரி நம்மளுடைய பாண்டிய உபநிடதங்கள்ல கூறல. மோர் ஸ்பெசிபிகலி ஈஷா உபநிஷத்துல மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுவது என்னவென்றால், பரம்பொருள், உலகம், தனி மனிதன் எல்லாம் ஒன்றுதான், ஒன்னஸ் தான் உண்மை அப்படிங்கிறது தான் வலியுறுத்தப்படுகின்றது. அடுத்தது பேராகிராஃப் 7 போலாம் நம்ம. Paragraph 7. There is that unmanifest unknowable. There is this manifest knowable, partly manifest to our ignorance, manifest entirely to the divine knowledge which holds it in its own infinity. If it is true that neither our ignorance nor our utmost and widest mental knowledge can give us a hold of the unknowable, still it is also true that whether through our knowledge or through our ignorance, that variously manifests itself, for it cannot be manifesting something other than itself, since nothing else can exist. In this variety of manifestation, there is that oneness, and through the diversity, we can touch the oneness. Thank you. Explanation படி.
படிக்கட்டுமா சார்? படிங்க. அடுத்து படிக்கிறவங்க கொஞ்சம் தயாரா இருந்தீங்கன்னா இந்த டைம் கேப்பை அவாய்ட் பண்ணலாம். நம்ம டைம் வேஸ்டேஜ் அவாய்ட் பண்ணலாம். அடுத்து யார் படிக்கிறீங்களோ கொஞ்சம் முடிஞ்ச உடனே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். படிங்க ப்ளீஸ். There is the absolute, which is the unmanifest unknowable. There is the same absolute, which is the manifest knowable. It is partly manifest to our ignorance, but it is manifest entirely to the divine knowledge, which holds it in its own infinity. It is true that neither our ignorance nor our utmost and widest mental knowledge can give us a hold, that is, knowledge of the unknowable. If that is so, it is also equally true that the absolute, the unknowable, variously manifests itself, whether through our knowledge or through our ignorance. Since nothing else than the Brahman exists, it cannot be manifesting something other than itself. In this variety of manifestation, there is that oneness. Through the diversity, we can touch the oneness. Sorry, sir, for the gap. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இந்த பரம்பொருள் எப்படி இருக்கு அப்படின்னா அதனுடைய நிலைகள் வந்து எல்லா நிலைகளிலும் பரம்பொருளுடைய நிலைகளை பார்க்கின்றோம். வெளிப்படாத நிலை அப்படிங்கிற ஒரு நிலையும் பரம்பொருளுக்கு இருக்கு. வெளிப்பட்டு இந்த பிரபஞ்சமாகவும் அது இருக்கின்றது. அன்மேனிஃபெஸ்டா இருக்கு. அதுதான் வெளிப்படாத நிலை அப்படிங்கிறோம். பீயிங் அப்படின்னு சொல்றோம். அதை பிரபஞ்சமாக வெளிப்பட்டு இருப்பதை பிகமிங் அப்படிங்கிறோம். ஒன் அப்படிங்கிறோம், மெனி அப்படிங்கிறோம். ஒரே ஒன்று தான் இருக்குது. இது இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்துட்டு இருந்தோம். அதில் மதர்கிட்ட இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மதர் வந்து சொல்கிறாங்க அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம். அவங்க வந்து ஃப்ரான்ஸில் இருக்கும்போது ஒவ்வொரு ஈவினிங்கும் வந்து ஒரு சீக்கர்ஸ் ஒரு கொஞ்சம் சீரியஸ் சீக்கர்ஸ் அவங்களுடைய மீட்டிங் ஒரு சத்சங் மாதிரி நடந்துகிட்டு இருந்தது. அப்போ மதர் தான் அதை இது பண்ணுறாங்க, கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு லேடி கேட்குறாங்க, இந்த எப்படி மனிதனுடைய ஆன்மா வந்து மனிதனுடைய ஆன்மா வந்து உடலை விட்டு பிரிந்த பின்பு மீண்டும் மறுபிறவை எடுக்கின்றது. இப்படிலாம் இருக்குது. அப்படின்னா யாருமே இறப்பதில்லையா? எல்லாருக்கும் அந்த ஆன்மா வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றதா? மீண்டும் மீண்டும் பிறக்கின்றதா? ஒரு டைம்ல வந்து எத்தனை ஆன்மாக்கள் இந்த பிரபஞ்சத்துல இருக்கின்றன? எக்ஸாக்ட் நம்பரை வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த லேடி கேட்குறாங்க, அந்த கூட்டத்தில் இருந்தவங்க. மதர் சொல்றாங்க, நிச்சயமா சொல்ல முடியும் என்னால அப்படிங்கிறாங்க. எவ்வளோ நம்பர்ஸ் இது மாதிரி ஆன்மாக்கள் வந்து அந்த நம்பர்ஸை வந்து எப்படி மெயின்டைன் பண்றது? ஏன்னா எல்லாரும் வந்து இறக்குறாங்க, எல்லாரும் திருப்பி தோன்றாங்களா? அப்படி பார்க்க போனா ஒரே ஒரு நம்பர்ஸ் வந்து கான்ஸ்டன்டா ஒரே நம்பர் தானே இருக்கணும் இந்த பிரபஞ்சத்துல. இது எப்படி யார் இந்த கணக்கை வச்சுக்கிறா? இப்படிலாம் அந்த லேடி வந்து கொஸ்டின் பண்றாங்க. அதுக்கு மதர் வந்து தான் மதர்னு சொல்லலை, இருந்தாலும் அதை வந்து ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்றாங்க, இம்பர்சனலா சொல்றாங்க. மதர் என்ன சொல்றாங்க, என்னால சொல்ல முடியும், எத்தனை நம்பர் அப்படிங்கிறத சொல்ல முடியும், ஐ கேன் டெல் தி எக்ஸாக்ட் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லேடிக்கு பயங்கரமா ஆர்வம் வந்துருச்சு. சொல்லுங்க எத்தனை நம்பர் சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்குறாங்க. அவங்க மதர் சொல்றாங்க 1 அப்படிங்கிறாங்க. ஒரே ஒண்ணுதான் இல்லையா? ஒன்று தானே பலவையா பன்மையா இருக்கின்றது. ஒன்றுதான் பன்மையா இருக்கும் பொழுது அங்க எங்க நம்பர் குறைவு என்ன கூடுதல் என்ன அந்த அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது இல்ல. நிறைய பேர் அந்த கன்ஃபியூஷன் வரும். எப்படி ஆன்மாக்கள் பிறக்கின்றன தோன்றுகின்றன அப்படின்னா, எப்படி ஒரு 100 வருஷம் 500 வருஷத்துக்கு முன்னாடி ஜனத்தொகை கம்மியா இருந்தது, இப்ப எப்படி இவ்வளவு ஜனத்தொகை வந்திருக்கு அப்படின்னு எங்க இருந்து அந்த ஆன்மாக்கள்லாம் வந்தன?
இப்படிலாம் நிறைய கேள்விகள் வரும். அது கூடலாம் குறையலாம், அது வேற விஷயம். இருக்கிறது ஒரே விஷயம் ஒன்று தானே. ஏகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து அது பன்மையாகவும் காட்சி அளிக்குது, பன்மையாக காட்சி அளிக்காமலும் இருக்குது. அவ்வளவுதான் விஷயம் அங்க. இங்க எங்க நம்பர் டேலிங்கெல்லாம் கொஸ்டினே கிடையாது இங்க. வெவ்வேறு விஷயங்கள் வெவ்வேறு தனித்தனி அமைப்புகள் தான் நம்ம நம்பர்ஸ் வந்து சொல்ல முடியும். தனித்தனியா இருக்கக்கூடிய அமைப்புகளை தான் நம்ம நம்பர் சொல்ல முடியும். இந்த நம்பர் அந்த இவ்வளவு எண்ணிக்கை அப்படின்னு சொல்ல முடியும், கவுண்ட் சொல்ல முடியும். இருக்கிறதே ஒண்ணுங்கும் பொழுது எங்க எப்படி கவுண்ட் சொல்ல முடியும்? அந்த முதலுடைய அந்த ஆன்சர் வந்து ரொம்ப பொருத்தமா இருந்தது. அதே தான் இங்க பாக்குறோம் நம்ம. அன்மேனிஃபெஸ்டா இருக்கு, அன்னோபலா இருக்கு. அதே போல இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல பார்த்தோம் அப்படின்னா மேனிஃபெஸ்டா இருக்கு, நம்ம பாக்குறோம், கண்ணால பாக்குறோம். நோபலா இருக்கு. சில சமயம் எப்படி இருக்கு, பகுதியாக தன்னை வெளிப்படுத்தி கொண்ட நிலையில இருக்கின்றது. நம்மளுடைய அறியாமையில முழுமையாக அது தன்னை அறியாமையிலிருந்து பார்க்கும் பொழுது அதனுடைய முழுமையான வெளிப்பாட்டை நாம் பார்க்க முடிவது இல்லை. ஏன் நம்மால வந்து இந்த உலகத்தில் காணக்கூடிய அனைத்துமே அந்த டிவைன் தான் அப்படிங்கிற நாலேஜ் நமக்கு ஏன் இல்லை அப்படின்னா, நம்ம இக்னோரன்ஸ்ல இருக்கோம். அதனாலதான் வந்து பகவான் என்ன சொல்றாருங்க, பார்ட்லி மேனிஃபெஸ்ட் அவர் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார். எதுக்கு வந்து அது வந்து ஃபுல்லி மேனிஃபெஸ்டா இருக்கு அப்படின்னா, மேனிஃபெஸ்ட் என்டையர்லி டு தி டிவைன் நாலேஜ். இறை ஞானம் இருந்தது அப்படின்னா, சூப்ராமெண்டல் நாலேஜ் இருந்தது அப்படின்னா ஃபுல்லி மேனிஃபெஸ்டா நம்ம பார்க்க முடியும். மேனிஃபெஸ்ட் என்டையர்லி டு தி டிவைன் நாலேஜ் which holds it in its own infinity. அந்த டிவைன் நாலேஜ் எங்க இருக்கும், அந்த பரம்பொருளினுடைய எல்லையற்ற தன்மையில இயற்கையாகவே அது இருக்கும். என்ன உண்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய அறியாமை, மனிதனுடைய அறியாமையோ, மனிதனுடைய ஒரு அகண்ட விசாலமான உச்சக்கட்ட நிலையில் இருக்கக்கூடிய மனம் சார்ந்த அறிவோ, இங்க மென்டல் நாலேஜ், அதை ஞாபகம் வச்சுக்கணும். மனம் சார்ந்த அறிவு தான் பகவான் இங்க சொல்றாரு. பகவான் சொல்லக்கூடிய அந்த நாலேஜ் இல்லை, கேபிட்டல் நாலேஜ் கிடையாது, மென்டல் நாலேஜ். நம்முடைய அறியாமையோ அல்லது ஒரு மனிதனுடைய உச்சக்கட்ட நிலையில் இருக்கக்கூடிய மிகவும் அகண்டு விரிந்து உள்ள மனிதனுடைய மனம் சார்ந்த அறிவோ, அந்த அறிய முடியாதது குறித்த ஒரு எண்ணத்தையோ ஒரு புரிதலையோ மனிதனுக்கு வழங்க முடியாது. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. Neither our ignorance nor our utmost and widest mental knowledge can give us a hold of the unknowable. புரிஞ்சுக்கவே முடியாது, மைண்ட்னால புரிஞ்சுக்க முடியாது. சரி, அது ஒரு பக்கம். இது வந்து இது ஒரு உண்மை. அதே சமயம் அந்த அறிய முடியாதது எப்படி தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது? ஒரு புறம் வந்து எதனாலும் அறிய முடியாதது அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடியது. அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய அந்த அறிவின் மூலமாகவும் நம்முடைய நாலேஜின் மூலமாகவும் அது தன்னை பலவாறாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஒரு பக்கம் எப்படி இருக்கு, நம்மால அறிய முடியாத நிலையில இருக்கு. மனம் சார்ந்த ஒரு அறிவினால அது வந்து அறிய முடியாத நிலை, நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய இக்னோரன்ஸ் அண்ட் நாலேஜ் இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் இருக்குது. மறுபக்கம் நம்மளுடைய இக்னோரன்ஸ் அண்ட் அறியாமை, இக்னோரன்ஸ் அண்ட் நாலேஜ் இதன் மூலமாகவும் அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. மேனிஃபெஸ்டேஷன்ல அப்படிதான் இருக்கும். It is also true that whether through our knowledge or through our ignorance, that na Brahman, absolute, variously manifests itself. ஏன் அப்படி சொல்றார் பகவான் அப்படின்னு சொன்னா, அது வந்து தன்னை தவிர வேற எதையுமே இங்க வெளிப்படுத்திக் கொள்ள முடியாது. பிரபஞ்சத்துல பார்க்கிற விஷயம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா
ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து இது பிரம்மன் இல்லாதது, பிரம்மனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. அதைத்தான் சொல்றார். இங்க பிரபஞ்சத்துல நம்ம பார்க்கக்கூடிய எதையுமே வந்து இது நாட் பிரம்மன், இதுதான் பிரம்மன் அப்படின்னு நம்ம வகைப்படுத்த முடியாது. இட் cannot be manifesting something other than itself அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, since nothing else can exist. பிரம்மனை தவிர எதுவுமே இருக்க முடியாது இந்த என்டையர் எல்லாத்துலயுமே. nothing else can exist than பிரம்மன். அதனால அதை தவிர வேற எதுவுமே மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாதே. அப்படி இருக்கும் பொழுது இங்க எங்க பொய்மை வந்தது, இங்க எங்க மாயை வந்தது இல்லையா? அதைத்தான் பகவான் இங்க சொல்றார். மேனிஃபெஸ்டேஷன் என்ன பார்க்கிறோம்? பல்வேறு ரகத்தன்மையை கொண்ட மேனிஃபெஸ்டேஷன் பார்க்கிறோம். மல்டிபிளிசிட்டியில அதை பார்க்கிறோம். அதுல என்ன பார்க்கிறோம்? ஒருமைத்தன்மையை தான் பார்க்கிறோம். there is that oneness. அந்த ஒன்னஸ் தான் வந்து பன்மையாக இங்கே வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அதே போல பன்மையின் மூலமாக நாம் அந்த ஒருமைத்தன்மையை எட்ட முடியும். அதுதான் உண்மை. பன்மை இப்ப நம்ம இருக்கக்கூடிய நிலைமை வந்து அந்த பன்மையான நிலைமை. இந்த பன்மைத்தன்மை மூலமாகத்தான் நம்ம ஒருமைத்தன்மை எட்ட முடியுமே ஒழிய, இந்த பன்மைத்தன்மையிலிருந்து நம்ம முற்றிலுமாக விலக்கி கொண்டு எங்கோ போயிட்டு அந்த ஒருமைத்தன்மையை அடைய முடியாது. இந்த உலகத்தில் இருந்து கொண்டு இந்த உலகத்தில் காணக்கூடிய பல்வேறு அம்சங்கள் அதன் மூலமாகத்தான் நம்ம டிவைனை ரீச் பண்ண முடியுமே தவிர, இந்த உலகத்திலேருந்து நீங்க விலகி போய் எதுவும் பண்ண முடியாது. அதுதான் அடிப்படை உண்மை. உலகத்துல அன்றாட வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், தீர்வு, சவால்கள், மனிதர்கள், பல்வேறு ரகப்பட்ட மனிதர்கள், இவர்களுக்கு எல்லா கசப்பான அனுபவங்கள், இனிய அனுபவங்கள், இதெல்லாத்துக்கும் மூலமாகத்தான் நம்ம டிவைனை ரீச் பண்ண முடியும் ஒழிய, இதுல நீங்க விலகி போய் நீங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறார் பகவான். In this variety of manifestation, there is that oneness. And through the diversity, we can touch the oneness அப்படிங்கிறார். So this is the truth. அடுத்தது பார்க்கலாம். But even so, even accepting this coexistence, it is still possible to pass a final verdict and sentence of condemnation on the becoming and decide on the necessity of renunciation of it and a return into the absolute being. This verdict can be based on the distinction between the real reality of the absolute and the partial and misleading reality of the relative universe. Thank you. Thank you. படிக்கட்டா சார்? படிங்க மேடம். One can accept this coexistence of oneness and diversity. Even so, it is still possible to pass a final verdict and sentence of condemnation on the becoming, that is, this manifested world. One can decide on the necessity of a renunciation of it and return into the absolute being. This verdict can be based on the distinction between the real reality of the absolute and the partial and misleading reality of the relative universe. அடுத்தது படிச்சிட்டுமா சார்? படிங்க மேடம். Okay sir. It is possible to reach the one through the many, not by rejection of the many, but through the experience of the many. The advocates of the negative interpretation of the world would say, maybe you can reach the one through the many, but ultimately you have to reach the one. That shows that the many are only a passage. The goal itself is the one, the objective is the one. You have to make a distinction between the real reality of the absolute and the partial or misleading reality of this relative universe. So, they insist on devaluing the many or the multiplicity and giving value, the sole value, only to the one. This is their approach. But Sri Aurobindo points out that this dualism of the one and the many, the infinite and the finite, the becoming and the being, spirit and the matter, the superconscient and the inconscient is a feature of this manifestation. The one does not cancel the other. The dualities are more complementary than contradictories. The MP Pandit talks on the Life Divine, Volume 2. Thank you, sir. Thank you.
இப்போ ப்ரீவியஸில் என்ன பார்த்தோம்? த்ரூ மெனி, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு உலகத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய அனைத்து அனுபவங்களின் மூலமாகத்தான் நம்ம டிவைனை ரீச் பண்ண முடியும். அதுதான் உண்மை. அதே சமயம் இந்த உலகம் என்பது பொய் அப்படிங்கிற சொல்றவங்க என்ன சொல்லுவாங்க? இதை ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? ஓகே, நீங்க சொல்றதை ஒத்துக்கிறோம், நீங்க எல்லாத்தின் மூலமாக தான் நீங்க டிவைனை ரீச் பண்ணணுங்கிறீங்க. அல்டிமேட்டா நீங்க டிவைனா தான் நீங்க அந்த ஏகமா இருக்கக்கூடிய அந்த பரம்பரையில தானே நீங்க அடையணும். அங்கதானே உங்களுக்கு சொல்யூஷன் இருக்கு. நீங்க இருக்கக்கூடிய அந்த பன்முகத்தன்மை கொண்ட இந்த பல்வேறு உலகம் வந்து தற்காலிகமானது தானே. இதை நீங்க கடந்து தானே போகணும். இதுலயே தங்கிட்டீங்க அப்படின்னா எப்படி நீங்க அந்த ஒன்னை ரீச் பண்ண முடியும், பரம்பரையில ரீச் பண்ண முடியும்? ஆகக்கூடியும் நீங்க இருக்கக்கூடிய அந்த உலகம், பல்வேறு அனுபவங்கள் எல்லாம் வந்து அதுல உண்மைத்தன்மை கிடையாது. இதெல்லாம் கடந்துதான் நீங்க உண்மையாக இருக்கக்கூடிய அந்த ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருளை நீங்க ரீச் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க எகைன் அவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க. அதுதான் சொல்றாரு இங்க. பன்மைத்தன்மையும் அதன் ஒரு ஏகமாக பரம்பொருளுடைய வெளிப்பாடு அப்படின்னு வைத்துக்கொண்டு பன்மைத்தன்மையின் மூலமாக அந்த ஒருமையை ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டுக்கு பின்னாலேயும் கூட அவங்க இந்த ஒரு கருத்தையும் வந்து அவங்க வந்து குற்றம் சாட்டுவார்கள் அப்படிங்கிறார் பகவான். ஈவன் அக்செப்டிங் திஸ் கோஎக்ஸிஸ்டன்ஸ் அர்த்தம் ஏகமா இருக்க பரம்பொருள், பன்மையா இருக்கக்கூடிய பரம்பொருள், அதுதான் கோஎக்ஸிஸ்டன்ஸ். It is still possible to pass a final verdict and sentence of condemnation on the becoming. இந்த உலகத்தை வந்து அவங்க வந்து கண்டெம் பண்ணுவாங்க and decide on the necessity of renunciation of it and return into the absolute being. இதெல்லாம் கரெக்ட், இதெல்லாம் வந்து சொல்றீங்க கரெக்ட். ஆனா இவ்வளவு பிரச்சனையால இருக்கக்கூடிய உலகத்தை எப்படி நம்ம டிவைன் ஏத்துக்க முடியும்? ஸோ இது நம்ம இதுலேருந்து நம்ம வந்து விலகித்தான் போகணும். இதுலேருந்து நம்ம சன்னியாசம் பெற்றுக்கொண்டு சன்னியாசியோட ஒரு சன்னியாச தன்மை கொண்ட ஒரு வாழ்க்கையைத்தான் நம்ம வாழணும். இறுதியாக இந்த உலகத்தினுடைய எல்லா இதுலேருந்து நம்ம வந்து விலகிக்கணும். அதுதான் சொல்யூஷன் அப்படிங்கிறத அவங்க வந்து இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளுடைய நோக்கம், உங்களுடைய நோக்கம் வந்து நீங்க முழு அந்த ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பரை நோக்கி தான் நீங்க போகணுங்கிறீங்க. எஸ், அப்படின்னா நீங்க எப்படி இங்க இருந்துட்டு பண்ண முடியும்? இது வந்து ஒரு பொய்மை இல்லையா அப்படின்னு அவங்க திருப்பி கேட்பாங்க. ஏன் அவங்க அப்படி கேட்கறாங்க அப்படின்னா அவங்க வந்து பிரிச்சு பார்க்கறாங்க. ரியாலிட்டி, உண்மையாகவே இருக்கக்கூடிய பரம்பொருள், முழுமுதலான பொருள் எங்கேயோ இருக்கு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயம் வந்து அரைகுறையான விஷயம். நம்மை தவறான ஒரு பொய்மையான விஷயம் தவறாக தன்னை மேன்மையாக கட்டிக்கொள்ளும் ஒரு அமைப்பு தான் இந்த உலகம் அப்படின்னு அவங்க பிரிச்சு பார்க்கறாங்க. அதனாலதான் இந்த ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறார் பகவான் சொல்றார். சோ எது உண்மை அப்படின்னா இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா அவங்க வந்து இந்த உலகம் வந்து ஒரு டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கறத ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து டிவேல்யூ பண்ணுவாங்க. அதனுடைய மதிப்பை வந்து அவங்க வந்து குறைத்த மதிப்பிடுவார்கள். ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் ஒன்றுதான் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த டைகாட்டமி, பிரிச்சு பார்க்கறது, அவங்களால வந்து பொருத்தி பார்க்க முடியல. ஏகமா இருக்கக்கூடிய பரம்பொருளும் ஒன்றுதான், பன்மையா இருக்கக்கூடிய பரம்பொருளும் ஒன்றுதான் அப்படின்னு அவங்க பரம்பொருளை வந்து பிரிச்சு ஒருமையாக பார்க்க முடியல, டிவைட் பண்ணிடுறாங்க. எல்லையற்ற தன்மையில் இருக்கக்கூடிய பரம்பொருளும் ஒன்றுதான், எல்லைக்குட்பட்ட அம்சங்களுடன் வெளிப்பட்டு இந்த உலகத்தில் காணப்படும் பரம்பொருளும் ஒன்றுதான். அதே போல வெளிப்படாத நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருளும் ஒன்றுதான், வெளிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருளும் ஒன்றுதான். மெய்ப்பொருளாக இருப்பதும் ஒன்றுதான், சடப்பொருளாக இருப்பதும் ஒன்றுதான். அதே போல இந்த உச்சகட்ட உணர்வு நிலையில் இருக்கக்கூடிய இந்த சூப்பர் கான்ஷியன்ட் அதுவும் ஒன்றுதான். இன்கான்ஷியன்ட் உணர்வற்ற நிலை என்று இருக்கக்கூடிய அதுவும் ரெண்டும் ஒண்ணுதான். மேனிஃபெஸ்டேஷன்ல அந்த பரம்பொருள் அவ்வாறு தான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்கின்ற அந்த உண்மையை வந்து அவங்க அறியாமல் இருப்பதனாலதான் அவங்க இது மாதிரிலாம் சொல்றாங்க. இதுல வந்து நம்ம எதிரெதிரான காணக்கூடிய விஷயங்களை வந்து ஒன்றை ஒன்று மறுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. The one does not cancel the other. இந்த டியூவாலிட்டிஸ் பார்க்கிறோமே, இருமைகள் பார்க்கிறோமே, இந்த இருமைகள் வந்து ஒன்றை ஒன்று ஆதரிப்பவை, எதிரானவை அல்ல. இதுதான் உண்மை.
The dualities are more complementaries than contradictories என்று ஷெம்பி பண்டிதுக்கான விளக்கத்தை கொடுத்துள்ளார். ஸோ இதுதான் ட்ரூத். இந்த கருத்தெல்லாம் நம்ம வந்து சாவித்திரியில படிக்க இதோட பேக்ரவுண்ட்ல படித்தோம் அப்படின்னா அற்புதமாக சாவித்திரியில இந்த கருத்துக்கள்லாம் பகவான் விளக்குகின்றார். வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த ரங்கராஜன் செஷனை நம்ம வந்து ரங்கராஜன் சார். எஸ்